ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபாவை எப்படியாச்சும் அவள் கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு ரியா கார்த்திக்கிட்ட சவால் விட்டதும் உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. கார்த்தி தீபாவுக்கு ஃபோன் போட்டு உடனே அவளை வர சொல்லுங்க அப்படின்னதும் கார்த்தி தீபாவுக்கு ஃபோன் போடுறாங்க. ஆனால் ரம்யா சொல்லி தீபா தான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால தீபாவோட ஃபோன் ஆஃப்னே வருது. ஸோ கார்த்தி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இங்கே பாருங்கள், எப்படியும் ரம்யா கிட்ட சொல்லிட்டு போக வாய்ப்பு இருக்குது கார்த்தி, எதுக்கும் ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னதும் கார்த்திக் ரம்யாவுக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்க கார்த்தி. இல்லை மேம், தீபா உங்கள் கூட பேசினாங்களா, அம்மா தீபா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டதும் ரம்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. இல்லையே கார்த்தி, நான் காலையிலேருந்து தீபா பார்க்கவே இல்லை, என்னை இப்படி மீட் பண்ணணும்னு இந்த அம்மன் கோவிலுக்கு வர சொன்னா, நானும் இங்கே பார்த்தா தீபாவை காணும் அப்படின்னதும் கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஓகே மேம், என் கார்த்தி எது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சதும் ரம்யா யோசிக்கிறாங்க. கார்த்தியும் தேடுறாங்க, நாமளும் தேடுறோம், அப்படி தீபா எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரமோ முடிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தீபா பரிகாரம் பண்ண விடவே மாட்டாங்க ரியா. கண்டிப்பாக நம்ம தீபா கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒரு வழியாக ரவுடிங்களை வச்சு நம்ம தீபா கடத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபா கையில் ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ ரியா அவங்க அடியாட்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி நம்ம குடோனில் போய் கட்டி வைங்க, நான் அவளோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னுட்டு ரியா மர்மமாக ஒரு துப்பாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை மறைச்சிட்டு நேராக நம்ம தீபாவை கட்டி போட்டிருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, ரவுடிங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க கையில் வச்சிருக்கிற ஃபோனை ஆஃப் படுத்து நம்ம ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயோ, தீபா தான் ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, தீபா உனக்காக நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஆமாம் நீ இப்போ எங்கே தான் இருக்க, ஒரு விஷயம் தெரியுமா, கார்த்திக்கு சந்தேகம் உன்னை தேடிட்டு இருக்காரு, இங்கே பாரு தீபா உன்னால எவ்வளோ குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா அப்படிங்கிறது, ப்ளீஸ் அம்மோ நான் சொல்கிறத மட்டும் கேளு, என்னை யாரோ கொஞ்சம் ரவுடிங்க கடத்திட்டாங்க அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தீபா சொல்கிற, ஆமாம் நான் எங்கே இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல ஆமோ, இந்த விஷயம் கார்த்திக் சார் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம், அப்படி தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனையாகும், அதனால எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுமோ, ஏன்னா நீ காப்பாற்றினீன்னா நான் உடனே இன்னைக்கு பரிகாரத்தை செய்யலாம், ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் பரிகாரமும் செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னதும், சரி சரி நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் அவங்கள வச்சு உன்னை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தீபாவோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ரம்யா வாரத்துக்கு முன்னாடியே ரியா வந்துடுறாங்க. ரியா தீபா கண்ணத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடி, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போதோ, நான் உன்னை கடத்தி கொல்ல போறேன்னு சொல்லி எவ்வளவு திமிரு பாத்தியா, இன்னைக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு துப்பாக்கி எடுத்து நம்ம தீபாவோட நெற்றியிலே வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ரம்யாவோட அடியாட்கள் வந்துடுறாங்க. ஸோ அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரியா துப்பாக்கி காமிக்கிறாங்க, யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்க நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பக்கம் நம்ம ரம்யா ஓடி நம்ம தீபாவோட கை கட்டல் காலெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க நம்ம ரியா, அந்த கட்டெல்லாம் போட்டு அழுத்துட்டு இருக்காங்க. என்ன உன் க்ளோஸ் ஃப்ரெண்டை காப்பாற்ற உன்னோட உயிரை கொடுக்க போறியா, இங்கே பாரு ரியா நீ ரொம்ப தப்பு பண்ற, ஆமா தீபா என்ன பண்ணா, உனக்கு தேவை அந்த பணக்கார வாழ்க்கை தானே, அதுக்கு போய் இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்கேன், இங்க பாரு ஒழுங்கா எங்களை விட்டுரு அப்படின்னதும் விட முடியாதுடி, உன் ஃப்ரெண்ட் கூட சேர்த்து நீ சாவு அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஒரு மர்ம நபர் நம்ம ரம்யா ஷூட் பண்றாங்க. இது பார்த்த தீபாவும் ரியாவும் செம அதிர்ச்சி ஆகுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.